चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ओम शांति। 18/6/1973 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு விசேஷ ஆத்மாக்களின் விசேஷம். அனைவரும் இந்த நேரம் தன்னுடைய உயர்ந்த ஸ்வமானத்தின் அதாவது சுய கௌரவத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா? உயர்ந்த ஸ்வமானத்தின் ரூபத்தை தெரிந்திருக்கிறீர்களா? இந்த நேரம் உலகை படைப்பவரின் நேரடி படைப்பு, முதல் படைப்பு, அனைத்தையும் விட உயர்ந்த படைப்பு. மேலும் படைப்பவரின் குழந்தையாக இருந்து அதிபதியாகும் பாப் தாதாவின் கண்ணின் மணி, இதய சிம்மாசனதாரி, வெற்றியின் மணிகளாக இருக்கிறீர்கள். மேலும் பாப் தாதாவின் காரியத்தில் உதவியாளராக இருக்கிறீர்கள். மேலும் உலகிற்கு நன்மை செய்யும் உலகின் ஆதாரமூர்த்தி, உலகின் எதிரில் உயர்ந்த உதாரண ரூபத்தில் இருக்கிறீர்கள். அப்படி அனைத்து ஸ்வமானம் நினைவு இருக்கிறதா? எப்பொழுதும் ஸ்வமானத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது சிம்மாசனத்தில் நிலைத்திருக்க முடிவதில்லையா? பெயரே சிம்மாசனம். இதனுடைய அர்த்தம் என்ன? இதன் மேல் யாரால் அமர்ந்திருக்க முடியும்? அனைத்து சக்திகள் நிரம்பியவர்தான் இந்த ஆசனத்தில் அதாவது நிலையில் நிலைத்திருக்க முடியும். சிம்மம் என்றால் சிங்கம் என்பதாகும். ஒருவேளை சிங்கமாக ஆகவில்லை என்றால் ஆசனத்தில் நிலைத்திருக்க முடியாது. சிம்மாசனம் யாருக்காக இருக்கிறது? யார் சர்வசக்திவானின் முதல் படைப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக. முதல் படைப்பில் படைப்பவருக்கு சமமாக அனைத்து சக்திகளும் சொரூபத்தில் தென்படுகிறதா? முதல் படைப்பின் விசேஷமாக இந்த நேரத்தில் என்ன இருக்கிறதோ அதை தெரிந்திருக்கிறீர்களா? அந்த விசேஷத்தின் காரணமாக உலகை படைப்பவருக்கும் எஜமானனாக ஆகிறீர்கள். தந்தையையும் விட விசேஷ பூஜைக்கு தகுதியானவராக ஆகிறீர்கள். தந்தையும் அந்த மாதிரியான படைப்பின் குணங்களை மகிமை செய்கிறார். மேலும் வந்தனம் செய்கின்றார். அந்த விசேஷம் எது? ஆத்மாக்கள்தான் தந்தையை மகிமை செய்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரி அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாக்களின் மகிமையை சுயம் சர்வசக்திவான் செய்கின்றார். அதாவது பரமாத்மாவிடமிருந்து ஆத்மாக்களுக்கு மகிமை ஏற்படுகிறது. தந்தை அவரே அந்த மாதிரி ஆத்மாக்களை ஒவ்வொரு நாளும் அடிக்கடி நினைவு செய்கின்றார். அம்மாதிரி உயர்ந்தவர்களாக ஆகும் அளவு அந்த விசேஷ ஆத்மாக்களின் முக்கியமான விசேஷம் என்ன? உங்களுடைய அந்த விசேஷத்தை தெரிந்துள்ளீர்களா? அவசியமாக தந்தையையும் விட ஏதோ விசேஷம் உங்களுடையது அதிகமாக இருக்கிறது. அதை தெரிந்திருக்கிறீர்களா? எந்த விஷயத்தில் தந்தையை விடவும் முன்னுக்கு இருக்கிறீர்கள்? அந்த விசேஷத்தை சொல்லுங்கள். பாப் தாதாவை விட எந்த விசேஷத்தில் முன்னுக்கு இருக்கிறீர்கள்? அஷ்ட ரத்தினங்களில் சக்திகள் மட்டும்தான் இருக்கிறார்களா? அல்லது பாண்டவர்களும் வர முடியுமா? சகோதரனாக இருக்கிறீர்கள் என்றால் அம்மாதிரி ஆத்மீக சொரூபத்தின் நிலையில் நிலைத்திருக்கும் ஆத்மா அஷ்ட ரத்தினமாக ஆக முடியும். இதில் சக்தி மற்றும் பாண்டவர்களின் விஷயம் இல்லை, ஆனால் ஆத்மீக நிலையின் விஷயமாகும். இருவர்களும் வர முடியும். முதல் 8 பாண்டவர்களின் இடமும் இருக்கின்றது. நல்லது. ஆத்மாக்களையும் தந்தையின் எஜமானனாக ஆக்கும் முதல் விசேஷம் என்னவாக இருக்கிறது? அவர்கள் தந்தையையும் விட உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள். அந்த விசேஷமானது தந்தையை பிரத்யக்ஷம் செய்வது, தந்தையின் சம்பந்தத்தில் அருகில் கொண்டு வருவது, தந்தையின் வாரிசாக ஆக்குவது. இது முதல் படைப்பாகிய உங்களுடைய காரியமாகும். தந்தை குழந்தைகள் மூலமாகத்தான் பிரத்யக்ஷம் ஆகின்றார். நிராகார தந்தை மேலும் சாக்கார பிரம்மா பாபா இருவரையும் தன்னுடைய நிச்சயம், தன்னுடைய பிராமண வாழ்க்கையின் ஆதாரத்தில்
தன்னுடைய அனுபவத்தின் ஆதாரத்தில் உலகத்தின் எதிரில் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். எனவேதான் விசேஷம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி தந்தையை வெளிப்படுத்தும் விசேஷம் குழந்தைகளுடையது. எனவே தந்தை பிரதிபலனாக உலகின் எதிரில் குப்த ரூபத்தில் இருந்து சக்தி சேனை மற்றும் பாண்டவ சேனையை வெளிப்படுத்துகின்றார். அப்படி இந்த விசேஷம் குழந்தைகளுடையது. எனவே தந்தையையும் விட அதிக பூஜைக்குரியவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். அம்மாதிரி தன்னுடைய விசேஷம் நினைவில் இருக்கிறதா அல்லது மறந்து விடுகிறீர்களா? சங்கமயுக பிராமணர்களின் விசேஷம் எப்பொழுதும் நினைவு சொரூபத்தில் இருப்பதற்கானது. அப்படியானால் பிராமணத்தன்மையின் விசேஷத்தை அனுபவம் செய்கிறீர்களா? சூத்திரத்தன்மை என்றால் நினைவு மறந்த சொரூபம். பிராமணனாகியும் பின்பு நினைவு மறந்த நிலையில் வந்துவிட்டீர்கள் என்றால் சூத்திரருக்கும் பிராமணருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? மர்ஜீவா ஜென்மத்தின், அதாவது உடலில் இருந்து கொண்டே மறுபிறவி எடுத்த ஆன்மீக நிலை என்னவாக ஆனது? நினைவு மறந்த நிலை லௌகீகமாகும், அதாவது இந்த உலகின் பழக்க வழக்கமாகும். பிராமணர்களின் பழக்கம் எப்பொழுதும் நினைவு சொரூபமாகும். எப்பொழுதாவது தன்னுடைய லௌகீக குலத்தின் பழக்க வழக்கம் மற்றும் மரியாதைகள் யாருக்காவது மறக்கிறதா என்ன? பிராமண குலத்தின் பழக்க வழக்கம் மற்றும் மரியாதைகள் மறந்து விடுகிறது என்பது சம்பவமா? பிராமணர்களின் பழக்க வழக்கம் ஆத்மீகமானது. இந்த பழக்க வழக்கத்தில் நடந்து கொள்வது சாதாரணம் மற்றும் சகஜமான விஷயமாகும். ஏனென்றால் எப்பொழுது நீங்கள் பிராமணனாகவே இருக்கிறீர்கள் என்றால் மற்ற குலத்தின் பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பதில் கடினம் இருக்க முடியும். ஆனால் இதுவோ உங்களுடைய தொடக்கத்தின் பழக்க வழக்கமாகும். இயற்கையான வாழ்க்கையின் விஷயமாகும். பிராமண வாழ்க்கையின் சம்ஸ்காரத்தின் விஷயமாகும். இதில் கடினம் என்ன இருக்கிறது? பிராமண வாழ்க்கையின் சம்ஸ்காரம் மற்றும் சுபாவம் எது? அனைத்து தெய்வீக குணங்களுமே பிராமணர்களின் சுபாவம். இதைத்தான் தெய்வீக சுபாவம் என்று கூறுகிறீர்கள் என்றால் தெய்வீக குணங்கள் பிராமணர்களுக்கு இயல்பான ஒன்று. அதாவது பிராமண வாழ்க்கையின் சுபாவம் அனைத்து தெய்வீக குணங்களாகும். உள்ளடக்குவது ரமணீகரமானது, சிரித்த முகம், சகித்து கொள்வது, திருப்தியாக இருப்பது பிராமணர்களின் வாழ்க்கையின் சுபாவம் மற்றும் சம்ஸ்காரமாகும். உலகத்தின் சேவாதாரி. எப்பொழுது பிராமண வாழ்க்கையின் சுபாவம் மற்றும் சம்ஸ்காரம் இதுவேதான் என்றால் எந்த குணத்தையும் தாரணை செய்வது மற்றும் சேவாதாரியாக ஆவதற்காக தன்னுடையதை, அதாவது நான், எனது என்பவைகளை தியாகம் செய்வது மற்றும் நிரந்தர தபஸ்வி சொரூபம் மற்றும் நினைவு சொரூபமாக ஆவது சுலபமான மற்றும் சாதாரண விஷயம் இல்லையா? ஒருவேளை யாருக்காவது ஏதாவது ஜென்மத்தின் சம்ஸ்காரம் இருக்கிறது மற்றும் ஜென்மத்திலிருந்தே சுபாவம் இருக்கிறது என்றால் அதை மாற்றுவது கடினமா அல்லது நடந்து கொள்வது சுலபமாக இருக்கிறதா? எப்படி நீங்களும் பலவீனத்தின் வசமாகி இது என்னுடைய சுபாவம் மற்றும் சம்ஸ்காரம் என்று சாக்குப்போக்கு கூறுகிறீர்கள். இதேபோல் பிராமண வாழ்க்கையின் ஆதி சுபாவம் மற்றும் சம்ஸ்காரமாக என்ன இருக்கிறதோ அதன்படி நடந்து கொள்வது சுலபமாக இருக்குமா அல்லது கடினமாக இருக்குமா? ஒருவேளை இந்த தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரங்களின் புறம்பாக யாராவது ஏதாவது காரியம் செய்வீர்கள் என்றால் அப்பொழுது இது பிராமணர்களுக்கான கடினமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நடைமுறையில் என்ன இருக்கிறது? சூத்திரத்தன்மையின் சம்ஸ்காரம் மற்றும் சுபாவம் இயற்கையான ரூபத்தில் இருக்கிறதா அல்லது பிராமணத்தன்மையின் சுபாவம் இயற்கையான ரூபத்தில் இருக்கிறதா? இதிலோ முயற்சி செய்வதற்கான அவசியம் இல்லை. ஏனென்றால் இவை வாழ்க்கையின் இயற்கையான சம்ஸ்காரமாகும். எப்படி தன்னுடைய சுமானத்தின் சிம்மாசனத்தில் நிலைத்திருக்க முடிவதில்லை, தன்னுடைய ஆசனத்தை விட்டுவிடுகிறீர்கள், மேலும் உருவாகியிருக்கும் தன்னுடைய பாக்கியத்தை மறந்து விடுகிறீர்கள் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். எனவேதான் தன்னுடைய உண்மையான சுபாவம் சம்ஸ்காரத்தில் கடினத்தை அனுபவம் செய்கிறீர்கள். புரிந்ததா? இந்த விஷயத்தில் தந்தைக்கு ஒரு மகிமை இருக்கிறது, அது குழந்தைகளுக்கும் இருக்கிறது. கடினத்தை சுலபமாக்குபவர். அப்படி கடினத்தை சுலபமாக்குபவர், மலையை கடுகாக்குபவர் மற்றும் பஞ்சாக்குபவர் என்று தந்தையின் மகிமை இருக்கிறது. பஞ்சை எவ்வளவு லேசாக இருக்கிறது, மேலும் சுத்தமாக இருக்கிறது. மலை எவ்வளவு கடினமாக மற்றும் பாரமானதாக இருக்கிறது. எங்கு மலை, மேலும் எங்கே பஞ்சு மற்றும் கடுகு? அப்படியானால் எது தந்தையின் மகிமையாக இருக்கிறதோ அது உங்களுடையதாக இல்லையா?
யார் கடினத்தை சுலபமாக்கக்கூடிய பிராமணராக இருக்கிறாரோ அவருக்கு ஏதாவது விஷயத்தில் கடினம் அனுபவமாகிறது என்பது நடக்க முடியுமா? எனவே தன்னுடைய சுமானத்தில் நிலைத்திருந்து தன்னுடைய விசேஷத்தை ஒவ்வொரு நேரமும் நினைவில் வையுங்கள். விசேஷ ஆத்மாக்கள் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் விசேஷமாக செய்வார்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் கடினத்தை சுலபமாக்குபவர், எப்பொழுதும் நினைவு சுரூபமான தந்தைக்கு சமமாக ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வினாடி உலக நன்மையின் விசேஷ காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய, உலகிற்கு நன்மை செய்யும் மற்றும் பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।